திருச்சிற்றம்பலம். திருவாசகம் நீத்தல் விண்ணப்பம் 10வது பாடல். பொலிகின்ற நின்றாள் புகுதப் பெற்று ஆக்கையை போக்கப் பெற்று மெலிகின்ற என்னை விடுதி கண்டாய். அழி தேர் விளரி ஒலி நின்ற பூம்பொழில் உத்தரகோச மங்கைக்கு அரசே வலி நின்ற தின்சிலையால் எரித்தாய் புறம் மாறுபட்டே. பதவரை பார்க்கலாம். அழி தேர் விளரி ஒளி நின்ற பூம்பொழில், பூப்பொழில் சேர்ந்து வரும்பொழுது பூம்பொழில்னு வரும். அழி என்பது இங்கே வண்டை குறிக்குது. ஆனால் அழின்னா அது மதுவையும் குறிக்கும், தேனை குறிக்கும். அதாவது அந்த தேனை உண்கின்ற வண்டு, அது சாதி உரிமைன்னு இலக்கணத்தில் சொல்லுவாங்க. அதனால் இந்த வண்டு அழிங்கிறது தேன், நம்ம இங்கே சாதி உரிமை பற்றி வண்டை குறிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அந்த வண்டுன்னு பொருள் சொல்கிறோம். வண்டுகள் பயின்று பாடும் விளரி என்னும் இசை. விளரி அது இசையினுடைய பெயர். நம்ம தமிழில் இசை ஏழு இசைன்னு சொல்கிறோம்ல, அதில் ஒரு இசை விளரி தமிழில். இப்போ நான் அது விளக்கம் சொல்லுவேன். விளரி என்னும் இசை நிலை பெற்ற பூஞ்சோலைகளையுடைய, அந்த விளரிங்கிற இசை அங்கே நிலை பெற்று இருக்குதான். அப்படிப்பட்ட பூஞ்சோலைகளை உடைய உத்தரகோச மங்கைக்கு அரசே. உத்தரகோச மங்கையில் இருந்து இந்த அகில பிரபஞ்சத்தையும் ஆளக்கூடிய சிவபரம்பொருளே. புறம் மாறுபட்டு, புறம் என்பது இங்கு முப்புறங்களை குறிக்கிறது. புறம் மாறுபட்டு, மாறுபடுதல், பகைத்தல், முப்புறங்களையும் பகைத்து. முப்புறங்களை உடைய, முப்புறங்கள் இங்கு அங்கே அந்த முப்புறங்களையும் செலுத்திய அரக்கர்களை அவர்கள் செய்த தவற்றினால் அவர்களை பகைத்து சிவபெருமான் சண்டைக்கு போகிறார். பகைத்து, முப்புறங்களையும் பகைத்து. வலி நின்ற தின்சிலையால் எரித்தாய். வலி அப்படின்னா நம்ம சாதாரண உடம்பு வலி அப்படிங்கிறோம்ல, அது இல்லை, வலிமை அப்படின்னு. வலி நின்ற, வலிமை மிக்க உறுதியான தின் சிலைன்னு இருக்குது பார்த்தீங்களா. தின் சிலைனா உறுதியான சிலை, மேருவாகிய வில்லினால் அழித்தவனே. மேருவாகிய வில்லினால் அழித்தான் சாமி. பலி நின்ற தின் சிலையால் எரித்தாய். அந்த மேருவாகிய மலை வலிமை மிக்கது இல்லையா, மலை வலிமையாக இருக்கும். அதை வில்லா வளைச்சு சாமி சண்டைக்கு போனார். பொலிகின்ற நின்றாள் புகுதப் பெற்றும். இதுவரையிலும் இவ்வளவு பாதி பாடல்களுக்கு மேலே இறைவனை விழித்து அவருடைய பெருமையை சொல்லுகிறார். நம்ம அந்த பாடலில் அந்த சிவபெருமானுடைய பெருமை எப்படி விளக்கப்படுகிறதுங்கிறதையும் சிந்தனை பண்ணணும். எவ்வளவுக்களோ அவருடைய மகிமைகளை சிந்திக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய துன்பம் நம்மை விட்டு விலகும். பொலிகின்ற நின்றாள் புகுதப் பெற்றும். பொலிகின்றன விளங்குகின்ற, பொலிதல் இல்லை, பிரகாசமாக விளங்குகின்ற. நின் திருவடிகளை அடைக்கலமாக அடைந்தும், புகுதப் பெற்றும் அடைந்தும். ஆக்கையை போக்கப் பெற்று, உன்னுடைய திருவடிகளை நான் அடைந்தும் கூட இந்த ஊனடைந்த உடம்பின் பிறவியை வீணாக்கி. ஆக்கையை போக்கப் பெறுதல். இந்த பிறவியிலேயே இறைவனுடைய திருக்காட்சியை நான் அடைந்திருந்தும், உன்னுடைய திருவடியை நான் நேராக பார்த்துருந்தும் கூட அதிலேயே என்னுடைய கவனத்தை செலுத்தாமல் என்னுடைய வாழ்க்கையை வீணாக்கிவிட்டேங்கிறார். அப்படி ஒன்றும் வீணாக்கவில்லை. அவர் இறைவனை நினைத்து தான் புலம்பிக் கொண்டிருந்தார். அவருக்கு ஒரு ஏக்கம், சுவாமியோடையே நம்ம போகாமல் நம்மளை இங்கே தங்க வச்சிட்டாரே, அந்த பிரிவு தாங்காமல் இதை சொல்லுகிறார். ஆக்கையை போக்கப் பெற்று மெலிகின்ற எண்ணெய், மெலிதல் இந்த இடத்துல வருந்துகின்ற எண்ணெய்,
வருந்துகின்ற சிறியவனாகிய என்னை விடுதி விட்டு விடுவாயா? விடக்கூடாது, நீ என்ன கைவிடக்கூடாது. இப்போ இந்த சிந்தனைகளை நாம் விரிவாக பார்க்கலாம். அழி தேர் விளரி ஒளி நின்ற பூம்பொழில் பூப்பொழில் வண்டுகள் பயின்று பாடும். அழி இந்த இடத்துல அந்த தேனை உண்கின்ற வண்டையும் அது குறிக்கிறது. அதனால் வண்டுகள் பயின்று பாடும். தேனை தான் அழின்னா தேன், மது. அப்போ இங்கே இது வண்டு எப்படி குறிக்குதுன்னா சாதி உரிமையாக வண்டு அந்த தேனை உண்கின்ற வண்டையும் சொல்லலாம்னு ஒரு இலக்கண விதி, அதை மாதிரி சொல்கிறோம். வண்டுகள் பயின்று பாடும் விளரி என்னும் இசை நிலை பெற்றுள்ள பூஞ்சோலைகளை உடைய. இப்போ உத்தரகோசமங்கையில் பூஞ்சோலைகள் நிறைந்து இருக்கிறது. அங்கு இருக்கின்ற பூக்களில் மதுவை தேடி வண்டுகள் வந்து ரீங்காரமிடுகின்றன. அந்த ரீங்காரத்தில் விளரி என்ற ஓசை ஒலிக்கிறதுன்னு அர்த்தம். அதுக்கு இப்போது நம்ம சாதாரணமாக ச ரி க ம ப த நி ச அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? நம்ம கர்நாடக சங்கீதத்தில் அதில் சட்ஜமம், ரிஷபம், காந்தாரம், மத்தியமம், பஞ்சமம், தைவதம், நிஷாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சரளி வரிசை ஜண்டை வரிசை படித்தவங்களுக்கு தெரியும், ஏழாக சொல்லுவாங்க. அதுதான் ச ரி க ம ப த நி ச அப்படி சொல்கிறோம். அதுக்கு தமிழில் இதே தமிழ்லேயும் அந்த பேர் இருந்திருக்கு. இந்த கர்நாடக சங்கீதத்தில் இந்த மாதிரி சொல்கிறதுக்கு இங்கே தமிழ்லேயும் இருக்குது. அதை எப்படி குறிப்பிடுவாங்கன்னா சட்சமம் அப்படிங்கிறது குரல் அப்படின்னு தமிழில் குரல். அது வரிசையாக சொல்கிறேன் பாருங்கள். துத்தம், கைக்கிளை, உழை, இழி, விளரி, இது 6வது இசையாக வருது. அந்த விளரிங்கிற இசையை ஒலிக்குதான் அந்த வண்டு. அதை சொல்கிறார் மாணிக்கவாசகரிங்க. எவ்வளவு நுட்பம் இருக்குது பாருங்கள், எவ்வளோ சுருக்கமாக இருக்குது பாருங்கள். அது தாரம், விளரிக்கிறது தாரம் 7வது. சரி, இப்போது இந்த பூக்களில் நிறைந்த தேனை தேடி தேடி சாப்பிடுதான் வண்டுகள். அழி தேர் விளரி, அந்த தேனை தேர்ந்தெடுத்து உண்ணுகின்ற வண்டு அது பாடுகிறது. சங்கீதத்தில் விளரி இசையை பாடுகிறது. அந்த ஒலி ஒலி நின்ற அந்த ஒலி இப்போ பூவில் தேனெடுக்க வண்டு வருது. வண்டு வந்து பாடுது அப்படின்னா அதில் இருக்கிற தேனை பூரா எடுத்துடுச்சுன்னா பாட்டு பாடாது, விளங்க போயிடும், வேற எடுத்து போயிடும் இல்லையா? இந்த இடத்துல மாணிக்கவாசகர் ரொம்ப சூட்சமாக அவர் சொல்கிறார், ஒலி நின்ற, ஓயாமல் ஒலிச்சிட்டு இருக்கான். அப்போது ஒரு பூவில் இருக்கிற தேனை எடுத்ததுக்கு பிறகு இன்னொரு பூவிலையும் தேன் எடுக்க போகுது. இப்படி தொடர்ந்து எடுத்துக்கிட்டே போகுது. அப்போ ஒலி நின்று கொண்டே இருக்கிறது அப்படின்னா அங்கு ஒரு வகையான பூக்களில் ஒரு நேரத்தில் மலரும், இன்னொரு நேரத்தில் மலராது. இங்கே பல்வேறு செடிகள் இருக்கின்றன, பல்வேறு வகை செடிகள் இருக்கின்றன, பல்வேறு மரங்கள் இருக்கின்றன. ஒன்று பூத்து ஓஞ்சுதுன்னா இன்னொன்று பூத்துக்கிட்டு இருக்கும், இன்னொன்று பூத்து ஓயும், இன்னொன்று பூத்து ஓயும். இப்படி அந்த உத்தரகோசமங்கையில் இருக்கின்ற அந்த பூந்தோட்டங்களில் எப்பொழுதும் மலர்கள் பூத்து கொண்டே இருக்கும். அந்த வண்டுகள் அதிலே போய் விளரி என்ற இசையை பாடிக்கொண்டே இருக்கும். அப்படி பாடுவதனால் விளரி என்ற ஓசை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கும். அந்த நின்றங்கிறதுல அவ்வளோ பொருள் இருக்கு. அழி தேர் விளரி ஒலி, எந்த ஒலி? விளரி என்ற ஒலி நின்ற, தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கின்ற பூம்பொழில், பூக்கள் நிறைந்த அந்த பொழில். இங்கு 4 வகை பூக்களும் பூக்கின்றன. என்னென்ன பூக்கள்? 4 வகையில் பூக்கும். கோட்டுப்பூ, கிளைகளில் பூப்பது கோட்டுப்பூ, கொடிப்பூ, நீர்ப்பூ, நீரிலே பூக்கக்கூடியது தாமரை, அல்லி முதலானவைகள், நிலப்பூ, நிலத்திலே பூக்கின்ற பூக்கள். இந்த 4 வகை பூக்களும் அந்த பூக்கள் மிக அழகாக இருக்கின்றன. பூக்கள்னால் அழகு தானே.
அது அப்படியே கண் சிமிட்டிட்டு நம்மளை கூப்பிடும். அந்த செடியில் இருக்கிற பூக்கள் அவ்வளோ அழகாக நம்மளை பார்த்து என்னை பறிச்சுக்கோ அப்படின்னு சொல்லும். அப்படி பொலிவுமிக்க ஒளி நின்ற பூம்பொழில், பொலிவுமிக்க பூக்கள், அந்த மலர்கள் மலர்ந்து கொட்டவும் புது மலர்கள் தோன்றவும், எப்பொழுது பார்த்தாலும் அந்த மலரும் அந்த மலரிலே வண்டுகளும் அந்த மலரில் இருக்கிற வண்டுகள் ஒலி நிறைந்த பாடல்களை பாடுவதுமாக இருக்கக்கூடிய உத்தரகோசமங்கை. அங்கு இருந்து இந்த அகில பிரபஞ்சத்தையும் ஆளக்கூடிய சிவபெருமானே. இதில் ஒரு முக்கியமான இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம். இதில் மூலமாக இன்னொரு விஷயம் தெரிந்து கொள்ளலாம். இந்த உத்தரகோசமங்கையில் இருக்கின்ற மங்களநாதரை ஓயாமல் அடியவர்களெல்லாம் சென்று எல்லா காலங்களிலும் புகழ்ந்து பாடுகிறார்கள். எப்படி ஒளி நின்ற பூம்பொழில் உத்தரகோசமங்கைன்னு சொல்கிறோமோ, அழிதேர் விளரி ஒளி நின்ற பூம்பொழில் உத்தரகோசமங்கைன்னு சொல்கிறோமோ, அதுபோல சிவானந்த தேனை உண்டு மனம் உருகி ஓயாமல் அடியவர்களெல்லாம் சிவபெருமானை பார்த்து பாடுகிறார்கள். இந்த வண்டுகளை குறித்து சொல்லும் பொழுது நாம் இன்னொன்றையும் தெரிஞ்சுக்கணும். அங்கே இருக்கின்ற அடியார்கள் ஓயாமல் நல்ல உயர்ந்த தேவார திருமுறைகளை எல்லாம் அங்கு இசைத்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான தலம். ஒரு தலத்துக்கு எப்போ மகிமை உண்டாகும்னா, அங்கே இருக்கின்ற அடியார்கள் தினந்தோறும் கோயிலுக்கு சென்று இறைவன் முன்பு பதிகங்கள் பாடணும், மந்திர ஒலி கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு கோயில் திருப்பணியாகி கும்பாபிஷேகம் நடந்ததுன்னா 48 நாளைக்கு நம்ம மண்டலாபிஷேகம் செய்கிறோம். பார்த்தீங்களா? சில கோயில்களில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து கும்பாபிஷேகம் பண்ணி முடிச்சுருவாங்க, கோயிலுக்கு ஆளே போகாது. அந்த மண்டலாபிஷேக காலத்தில் 48 நாளும் அந்த தெய்வத்துக்கு ஒரு சகஸ்ரநாமம் தினம் பண்ணணும் அப்படின்னு ஒரு விதி இருக்குது. இப்போ யாரும் நம்மளால் பண்ணுறதில்ல. அந்த சகஸ்ரநாமம் பண்ணி அந்த மந்திரபூர்வமாக அந்த இடத்தை நாம் செழுமைப்படுத்த வேண்டும். 48 நாளைக்கு சாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் பண்ணி மக்களெல்லாம் திரளாக அங்கே இருந்து இறை சிந்தனையே அங்கு உண்டு பண்ண வேண்டும். அங்கே கொடிமரத்துக்கும் பக்கத்தில் உட்காந்து நம்மளால் முடிஞ்சதுன்னா கொஞ்சம் ஜபம் பண்ணணும். நம்ம திருமுறைகளை பாராயணம் செய்ய வேண்டும். கையில் புத்தகம் எப்பவும் வச்சுருக்கணும். இப்படியெல்லாம் இருந்தால் அந்த ஸ்தலத்தினுடைய மகிமை புனிதம் நன்றாக இருக்கும். எல்லாரும் கடவுளை தேடி எதுக்கு வர்றாங்க? என் துன்பத்தை போக்கணும்னு வராங்க இல்லையா? அந்த இடத்தில் இந்த மந்திரங்களெல்லாம் சேர்ந்து எல்லாருக்கும் இருக்கிற துன்பங்களை அது நீக்கும், நம்மளுக்கும் நீக்கும். கோயில் அப்படியே லைவாக இருக்கணும், உயிரூட்டமாக இருக்கணும். மக்கள் தொடர்ந்து வர வேண்டும். அங்கே ஏதாவது ஒலிகள், நல்ல புனிதமான ஒலிகள், திருநாவுக்கரசு நாயனார் பாடியிருக்கார், திருஞான சம்பந்தர் பாடியிருக்கிறார், மாணிக்கவாசகர் பாடியிருக்கிறார், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது தெய்வத்தின் குரல். தெய்வமே பேசியிருக்கிறது. தெய்வம் சுந்தரருடைய வாயினால் பேசிக்கொண்டிருக்கிறது, திருஞான சம்பந்தருடைய வாயினால் பேசிக்கொண்டிருக்கிறது. எனதுரை தனதுரைன்னு சொல்கிறார். எனதுரை, நான் சொல்கிறதெல்லாம் தனதுரை. அவன் சொல்கிறான், நான் வாயை திறக்கிறேன், வாயை அசைக்கிறதெல்லாம் அவன் தான் அப்படின்னு. அப்படிப்பட்ட உன்னதமான பாடல்கள். அந்த பாடல்களை நாம் நம்முடைய கோயில்களில், நம்ம இருக்கிற இடத்துல, நமக்கு பக்கத்தில் இருக்கிற, ரொம்ப தூரம் நடந்தெல்லாம் போக வேண்டாம், பக்கத்தில் இருக்கிற கோயிலில் அந்த மாதிரியான பாடல்களை நாம் பாடிக்கொண்டு இருக்க வேண்டும். ஏன்னா அடியார்கள் அப்படி செய்திருக்கிறார்கள். நம்முடைய திருஞான சம்பந்த சுவாமிகள் அவருடைய சின்ன வயதில் 3 வயது குழந்தையாக இருக்கும் பொழுது எவ்வளவு கோயிலுக்கு போயிருக்கார் பார்த்தீங்களா? எல்லாம் நடந்து 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 நடந்து, அந்த காலத்தில் ஆட்டோ கூட கிடையாது, அப்படி நடந்து சென்று அவர்கள் அதை செய்திருக்கிறார்கள். அதை இங்கு மாணிக்கவாசக சுவாமிகள் நமக்கு சொல்கிறார்கள். அழி தேர் விளரி ஒளி நின்ற பூம்பொழில் உத்தரகோச மங்கைக்கு அரசே புறம் மாறுபட்டு. முப்புறங்கள், உங்களுக்கு அந்த கதையை நம்ம அடிக்கடியே சொல்லியிருக்கிறோம். புறம்னா கோட்டை, மலைக்கோட்டை. அது
3 வகையான உலோகங்களினால் வரம் வாங்கி பெற்ற கோட்டை. பொன்னால் ஆகியது, வெள்ளியால் ஆகியது, இரும்பால் ஆகியது. தாரகாட்சன், கமலாட்சன், வித்யுத்மாலி அப்படின்னு 3 அரக்கர்கள். அவங்க சாமிகிட்ட வரம் கேட்டு, எங்களுக்கு இது மாதிரி 3 கோட்டைகள் வேண்டும், 3ஐயும் நாங்கள் ஆள வேண்டும், இப்படி ஆண்டு நாங்கள் நினைத்த இடத்துக்கு அந்த கோட்டையோடு பறக்கணும், நினைத்த இடத்துல உட்காரணும் அப்படின்னு கேட்டு வாங்கிட்டாங்க. வாங்கி கொண்டு அவர்கள் எங்கே வேணாலும் ஒரு மலை இறங்குச்சுன்னா அந்த கீழே இருக்கிறவங்களாம் என்ன ஆவாங்க? இறந்து போவாங்க இல்லையா? இந்த துன்பங்களை மக்களுக்கு அவர்கள் தந்தார்கள். எல்லோரும் சென்று சிவபெருமானை வணங்கி இந்த விஷயத்தை சொல்லி அவரை எப்படியாவது அவர்களை இந்த தீநீரிலிருந்து நீக்கி வைக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். சுவாமி அவர்களை அழிக்க திருவுள்ளம் கொண்டார். தேவர்களெல்லாம் தேராக மாறினார்கள். அந்த கதையெல்லாம் உங்களுக்கு நல்லா விரிவாக சொல்லியிருக்கேன், நான் முதல்லையும் சொல்லியிருக்கேன். அவர் மேருமலையே வில்லாக வளைத்தார். மேரு மலையை வில்லாக வளைக்க முடியாது யாராலையும், இல்லையா? சாமி தான் காலையிலே சொல்லியிருக்கேன், விச்சதின்றியே விளைவு செய்குவாய். அவன் பேராற்றல் படைத்தவன். அவன் வில்லையே வளைக்கிறான். மணலை கயிறாக திரித்தல், வில்லை மலையை வில்லா வளைக்கிறது எல்லாம் முடியாத காரியம்னு சொல்லுவோம் இல்லையா? சாமி அதை செஞ்சார். புறம் மாறுபட்டு இந்த 3 புறங்களையும் அழிப்பதற்காக சிவபெருமான் இந்த தேவர்களெல்லாம் சேர்ந்து தேராக மாறினார்கள். பிரம்மா தான் ஓடுறார் சாரதி. அழிப்பதற்கு இந்த தேரில் அவங்களுக்கெல்லாம் ஒரு கௌரவம் உண்டாகட்டும்னு சாமி நினைச்சார். இல்லாட்டி சாமி சங்கல்ப பலத்திலேயே அவர் அழிச்சிருப்பார். இவர்கள் இப்படி நினைத்த உடனே அவருடைய தன்முனைப்பை நீங்குவதற்காக தேர்லேயே காலை வைக்கல, அவர் ஒரு 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 சிரிப்பு சிரித்தார். வில்ல கூட வளைக்கல, அந்த தேர் அழிந்து போயிட்டு. நம்ம உந்தீபர பாட்டு எடுக்கிறோமே, அந்த பாட்டில் இந்த விஷயத்தை சொல்கிறார். வளைந்தது வில்லு விளைந்தது பூசல் உழைந்த நமுப்புறம் உந்தீபர ஒருங்குடன் வெந்தவாறு உந்தீபர ஈரம்பு கண்டிலம் ஏகம்பர் தம் கையில் ஓரம்பே முப்புறம் உந்தீபர ஒன்றும் பெருமிகை உந்தீபர. ஒரு அம்பே பெருமிகை, ஒரு அம்பை கூட அவனுக்கு செலுத்தலை. ஈரம்பு கண்டிலம் 2வது அம்பை காணலை, அம்பு வச்சிருக்காரு, ஆனால் அதையும் விடல. அந்த 4 பாடல்களில் உந்தீபரில் பார்த்தீங்கன்னா இந்த முப்புறம் எரி செய்த வரலாறு தான் சொல்லப்படுகிறது. புறம் மாறுபட்டு ஈரம்பு கண்டிலம் ஏகம்பர் தம் கையில் ஓரம்பை முப்புறம் உந்தீபர ஒன்றும் பெருமிகை உந்தீபர. ஒரு அம்பு கூட தேவைப்படலை. தச்சு விடுத்தலும் தாமடியிட்டலும் அச்சு முறிந்தது என்று உந்தீபர அழிந்த நமுப்புறம் உந்தீபர. தேரில் காலை வச்சோடனே அந்த தேரே செதஞ்சு உடஞ்சி போச்சு. உய்ய வல்லார் ஒரு மூவரை காவல் கொண்டு எய்ய வல்லானுக்கே உந்தீபர இளமுலை பங்கன் என்று உந்தீபர. இந்த 4 பாடலும் இந்த முப்புறம் எரி செய்த வரலாறு தான் சொல்லுது. அதை இங்கே குறிப்பிடுகிறார். புறம் மாறுபட்டு வேத நெறியிலிருந்து மாறுபட்டு தீ நெறிகளை தழுவி உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் துன்பம் தரக்கூடிய அந்த முப்புறத்தையுடைய அரக்கர்கள், அந்த 3 அரக்கர்களையும் சாமி அழித்தார். வலி நின்ற தின்சிலையால் எரித்தார். அந்த 3 பகை செய்கின்ற அந்த முப்புறங்களையும் எதனால் அழித்தார்னா வலி நின்ற தின்சிலையால். வலி அப்படின்னா நாம் சாதாரண உடம்பு வலி அப்படிங்கிற சொல்கிறோம் இல்லையா? வலிமை அதிலேயே இருக்கான், அதை விட்டு போகாமல் அப்படியே அதில் தங்கி இருக்குதான். வலிமை தங்கி இருக்கின்ற தின்சிலை, வலிமையை தங்கி இருக்கின்ற உறுதியான சிலைன்னா வில்லுன்னு ஒரு அர்த்தம், சிலைன்னா மலைன்னு ஒரு அர்த்தம். ரெண்டும் இங்கே ஒன்றாவே போயிட்டு, மலையும் வில்லும் ஒன்றாவே போயிட்டு. தின்சிலையால் எரித்தாய். அப்படி மலையையே அவர் வில்லாக வளைத்தார் அப்படின்னா அவருடைய முடிவில்லாத ஆற்றல் நமக்கு தென்படுகின்றது. வலி நின்ற எப்பொழுதும் வலிமையே நிலை பெற்றிருக்கின்ற அப்படிப்பட்ட திண்மையுடைய மேருமலை எரித்தாய். அது எப்படி எரித்தார்? அவர் சிரித்து எரித்தார், வேற ஒன்றும் பண்ணல, சிரித்தார், அது எரிஞ்சு போச்சு. ஆக சங்கல்பத்தினாலேயே சுவாமி எல்லாத்தையும் செய்யக்கூடிய பேராற்றல் படைத்தவன்.
அப்போ வில் வச்சுருந்தார், அம்பு வச்சுருந்தார், அது அடையாளம் மாற்றமாக இருந்துச்சு. ஆனால் வில்லையும் பயன்படுத்தலை, அம்பையும் பயன்படுத்தலை. அது என்ன காரியத்தை செய்யணுமோ அது சங்கல்ப பலத்தாலே நடந்துட்டு. கடகரியும் பரிமாவும் தேருமுகந்தேராதே. கடகரியும் யாராவது சண்டைக்கு போகணுன்னா யானைப்படையில் போகணும், குதிரைப்படையில் போகணும். கடகரியும் பரிமாவும் பரிமான்னா குதிரை, கடகரி கரின்னா யானை. தேருமுகந்து ஏறாதே, தேர்லையும் போகாமல் இடமு முகந்து ஏறியவாறு எனக்கறி எம்படி. முப்புறம் ஏறி செய்ய பொழுது இடமாக போனாங்களே, இடபத்தில் அவர் இவர்ந்து சென்றாரே, அதற்கரிய காரணம் என்ன அப்படின்னு அந்த பௌத்த பெண் கேட்குறா. தடமதில்கள் அவை மூன்றும் தடல் எரித்த அந்நாளில், தடமதில்கள் அம்மூன்றும் தடல் எரித்த அந்நாளில் இடவமதாய் தாங்கினான் திருமால்கான் சாடலோ. ஏன் அதெல்லாம் ஏறலைன்னா, திருமால் என்ன பண்ணாராம், அந்த தேர் உடஞ்சி போச்சு. சுவாமி தரையில் நிற்கக்கூடாது, சாமி மாயை கடந்த பரம்பொருள், இவன் உருவம் கொண்டு வந்திருக்கிறான் இந்த தீமையை அழிப்பதற்கு அப்படின்னு சொல்லி திருமால் ரிஷபமாக மாறி என் மேலே உட்காந்துங்கன்னு சொல்லி வந்தாராம். இடவமதாய் தாங்கினான் திருமால்கான் சாடலோ. அந்த 20 பாடலையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றிலையும் ஒரு புராண வரலாறு அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. முப்புறங்களையும் வலி நின்ற தின்சிலையால் எரித்தாய். புறம் மாறுபட்டு வலி நின்ற தின்சிலையால் எரித்தாய். இப்படிப்பட்ட பேராற்றல் படைத்தவன், அவனுடைய எண்குணங்களில் அவருடைய பேராற்றலும் அருடைமையும் எல்லா இடங்களிலுமே சொல்லப்படுகின்றது. அப்படிப்பட்ட பேராற்றல் படைத்த உன்னுடைய பொலிகின்ற நின்றால் புகுத பெற்று விளங்குகின்ற ஒளி வீசுகின்ற பிரகாசமாக இருக்கக்கூடிய உனது திருவடிகள் இடத்தில் அடைக்கலம் அடைந்தும், அடைக்கலம் அடைந்தும் பொலிகின்ற நின்றால். எப்படி பார்த்தார் அவருக்கு? என்ன பொலிகின்ற நின்றால்னு எப்படி சொல்கிறாரு அப்படின்னா, சிவபெருமான் குருந்த மரத்தடியிலே தனது காலை தூக்கி மேலே போட்டுட்டு உட்கார்ந்துருக்கார். அப்போ பார்த்தார் அந்த கால் அவ்வளோ பிரகாசமாக இருந்தது. அவருடைய மேனியே நெருப்பு போல் இருந்துதான். செந்தடல் புரைதிரு மேனியும் காட்டி அந்த கால். அப்படி அந்த பிரகாசமான கால்கள் அவருடைய உள்ளத்தில் தங்கியிருக்கு. இப்போ பாடும்பொழுது அது வெளியில் வருகிறது. பொலிகின்ற நின்றாள் புகுத பெற்று, அந்த திருவடியிலே புகுந்து அடைக்கலம் அடைந்து. இந்த இடத்துல ஒரு முக்கியமான செய்தி, பல்வேறு உரைகள் இருக்கின்றன திருவாசகத்துக்கு. ரொம்ப பெரியவங்கள்லாம் அதுக்கு உரை செஞ்சுருக்காங்க. ரொம்ப பெரியவங்களாம் உரை செய்ய பயந்துருக்கிறாங்க. ஏன்னா திருவாசகத்துக்கு உரை எழுதுவதற்கு ஒரு பெரிய தகுதி வேணும். வேதங்கள் தெரிஞ்சிருக்கணும், ஆகமங்கள் தெரிஞ்சிருக்கணும், திருமுறைகளெல்லாம் கற்றிருக்கணும். நம்முடைய சமயத்தின் மேலே அதீதமான ஈடுபாடு, சிவபெருமான் மேல் பக்தி இருக்கணும். அப்படி இருக்கிற சான்றோர்கள், மெய்யடியார்கள் தான் அதுக்கு உரை எழுத முடியும். அதனால் எல்லோரும் பயந்துருக்காங்க. எல்லாத்துக்கும் உரை எழுதுவாங்க, திருவாசகம் எழுத மாட்டாங்க. இப்படியே இருந்தால் நமக்கு எப்படி பொருள் தெரியும்? தெரியாமல் விடும் இல்லையா? எல்லாரும் ஒரே எழுதக்கூடாது, ஒரே எழுதக்கூடாதுன்னா வலி நின்ற தின்சிலையால்னா அந்த வில்லு இருக்குது, அதுக்கு வலிக்கும் போல இருக்குன்னு நம்ம நினச்சிக்குவோம். வலி அதானே வருது. திருச்சதத்திலே பாட்டு, கைதான் நெகிழ விடையன் உடையாய் என்னை கண்டுகொள்ளேன்னு இருக்குது. கையின்னா ஒழுக்கம்னு பொருள். அதை யாராவது சொல்லலைன்னா நமக்கு ஒழுக்கம்னு, கைதான் நெகிழ விடையனா கையை நான் விட்டுற மாட்டேன், உன்னை கும்பிட்டுக்கிட்டே இருப்பேன்னு அர்த்தம் வந்துடும். அப்போ உண்மையான அர்த்தம் தெரியாமல் போய்டும். இப்படி நிறையா விஷயங்கள் இருக்குது. அதனால் சில பெரியவர்கள் அதுக்கு உரை எழுதியிருக்கிறார்கள். ரொம்ப ரொம்ப பெரியவங்க. தண்டபாணி தேசிகர் என்ற ஒரு அற்புதமான உரை 1400 பக்கம், 1400 பக்கம் இருக்கும். நம்முடைய திருவாவடுதுறை, நம்முடைய திருமணத்தில் அதை வெளியிட்டாங்க. அதுமாதிரி நிறைய நூல்கள் இருக்குது. கண்ணாயிரம்னு கோயம்புத்தூரில் ஒரு ஐயா ஒரு உரை எழுதியிருக்காங்க. எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த புத்தகங்கள்லாம் அது 7 பாகம் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 3000 பக்கம் இருக்கும். தண்டபாணி தேசிகர் எழுதின 1400 பக்கம் இருக்கும்.
அண்மையில் ஆசா ஞான சம்பந்தம் என்று ஒரு பெரியவர், அவர் திருவாசகம் சில சிந்தனைகள்னு எழுதியிருக்காங்க. ஒரு 2000 பக்கத்துக்கு மேலே இருக்கும், உரைகள் இருக்கும். இதில் ஒரு குறிப்பாக இந்த இடத்துல இந்த ஆசா ஞான சம்பந்தம் அப்படிங்கிறவங்க இதுக்கு ஒரு பொருள் சொல்லியிருக்காங்க. அதுவும் நம்முடைய சிந்தனைக்கு, இந்த பொலிகின்ற நின்றால் புகுத பெற்றுனா உன்னுடைய திருவடியிலே சரணாகதி அடைந்துன்னு பொருள். அவருடைய சிந்தனையில் ஒரு கருத்து தோணுது, ரொம்ப நல்லா இருக்கு, அதை உங்கள்கிட்ட சொல்லுவோன்னு நினச்சேன். இப்போது இது திருப்பெருந்துறை நிகழ்ச்சியை தான் குறிப்பிடுது. பொலிகின்ற பிரகாசமுடைய ஒளி நிறைந்த உன்னுடைய திருவடியிலே புகுத பெற்றுன்னு இருக்கு. வார்த்தை புகுத பெற்றுன்னு இருக்கு. இப்போது பருமையாக எடுத்துக்கிட்டோம்னா, சிவபெருமான் காலை தூக்கி போட்டுக்கிட்டு அட்டனாகால் போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கார். அப்போ அவருடைய திருவடி பருமையாக நம்ம கண்ணுக்கு தெரியுது, மாணிக்கவாசகருடைய கண்ணுக்கு தெரியுது. மாணிக்கவாசகர் தன்னுடைய தலையை கொண்டு போய் அந்த திருவடியில் செலுத்துகிறார். மாணிக்கவாசகர் எல்லாம் அறிந்தவர். அவர் இலக்கியத்தில் அவருக்கு நிகராக யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. 1000 பாடல்கள் பாடியிருக்கார். இலக்கண குறிப்பு நம்மளால் சொல்லவே தெரியாது, அப்பேற்பட்ட இலக்கண குறிப்பெல்லாம் அதில் இருக்குது. அவர் தலை வைத்து வணங்க பெற்றுன்னு சொல்லியிருக்கலாம், தலை வைத்து இறைஞ்ச பெற்று அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அவர் புகுத பெற்றுன்னு ஏன் சொல்லியிருக்கார் அப்படின்னா, இந்த திருவடியில் போய் மாணிக்கவாசகர் விழுந்தது தான். ஏன்னா பருமையான காலுக்குள்ளே போய் யாராவது நுழைய முடியுமா? இது தலை அழுத்தமாக இருக்குது, அந்த காலும் பருமையாக இருக்குது, எப்படி புகுறது? அதுக்குள்ளே புக முடியாது இல்லையா, பருமையாக முடியாது. அப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, மாணிக்கவாசகர் அவனுடைய திருவடியிலே சென்று விழுந்த உடனே இவருடைய அந்த திருவடிக்கு இன்னொரு விளக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இறைவனுடைய திருவடியை அடைகிறோம் அப்படின்னாலே நான் வீடு பேர் அடைகிறோன்னு அர்த்தம். இப்போது மாணிக்கவாசகர் சென்று அவனுடைய திருவடியிலே விழுந்தார். திருவடியில் விழுந்தவுடனே அவருக்கு என்ன கிடச்சிருச்சு? வீடு பேர் கிடச்சிட்டு. அப்போது அவனுடைய சிவபெருமானுடைய திருவடியிலே அவர் கலந்து போய்விட்டார். ஆக்கையை போக்க பெற்று, இப்போ வெளியில் உடம்பு கிடக்கு, அங்கே வெளியில் அவருடைய திருவடி இருக்குது, ஆனால் இந்த ஆன்மா இறைவனில் கலந்து போய்விட்டது. அதை தான் சொல்கிறார். அந்த நிலையில் தான் அவர் தன்னை மறக்கிறார். அந்த தன்னை மறக்கிற விஷயத்தை ஒரு பாடலில் சொல்லுகிறார். என்னை நான் என்பதறியேன் பகல் இரவாவது மறியேன், மணவாசகம் கடந்தான் என்னை மத்தோன்மத்தனாக்கி, சினமால் விடை உடையான் மண்ணு திருப்பெருந்துரை உரை பணவன் என்னை செய்த படிறு அறியேன் பரஞ்சுடரை. அப்போ என்ன நிகழ்ந்திருக்குன்னா, எந்த வினாடியில் அவனுடைய திருவடியில் விழுந்தாரோ அந்த வினாடியிலேயே சிவபெருமான சிவமாம் தன்மை எய்திவிட்டார் மாணிக்கவாசகர். ஆக்கையை போக்க பெற்று பொலிகின்ற நின்றால் புகுத பெற்று, உன்னுடைய திருவடியிலே புகுத பெற்று உன்னுடைய தரிசனத்தையும் பெற்று என்னை மறந்து உன்னை அனுபவிக்க பெற்றும். அந்த இடத்துல பெற்றும்னு முற்றுமை போட சொன்ன பாருங்க. பெற்றும் சிறப்புமை. அதுக்கு பிறகு நான் என்ன பண்ணிட்டேன் தெரியுமா? இங்கே நடந்தது, உண்மை நடந்தது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி அவருடைய திருவடியிலே புகுந்து சிவத்தோடு சிவமாக கலந்து சிவமாம் தன்மை எழுதிவிட்டார் மாணிக்கவாசகர். இப்போ இறைவனை கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லைன்னு நம்ம ஒரு படமொழி வச்சிருக்கிறோம். கடவுளை பார்த்தா கடவுளை பற்றி சொல்ல தெரியாது, சொல்ல தெரிஞ்சவங்களுக்கு கடவுள் தெரியாது. வாயால் பேசிட்டு என்னட்டம் பேசிட்டு இருக்காங்கள அவங்களுக்கு கடவுளை தெரியாது. அப்போது ஒரே ஒரு ஆன்மா தான் அதை சொன்னுச்சு, பார்த்ததை. இப்படி தரிசனம் செய்ததை மற்றவர்களுக்கு சொல்லுவதற்கு ஒருவரை நாம் நியமிக்க வேண்டும் என்று சிவபெருமான் சங்கல்பித்தான். அதனால் அவன் என்ன பண்ணான், அந்த சமாதி நிலையிலிருந்து மீண்டும் அவரை மீட்டு வெளியே கொண்டு வந்தான். நமக்கு பால் வேணுங்கிறதுக்காக மாட்டு மடியில் கண்ணு ஊட்டிட்டு இருக்கும்போது பிடிச்சி இழுத்து கட்டுறோம் பார்த்தீங்களா, அது வராது.
அதை பிடிச்சி இழுத்து கட்டி அந்த கம்பில் கட்டிவிட்டு நம்ம போய் பால் கறப்போம். அப்போ அந்த கண்ணுக்குட்டி எப்படி துள்ளும் பாருங்க, வேகமாக துள்ளி மேன்னு கத்தும், சில சமயம் அறுத்துட்டு வந்துடும். அது மாதிரி மாணிக்க வாசகர் அவருடைய அனுபவம் இழுத்து கட்டப்பட்டு விட்டது, அந்த அனுபவம் எனக்கு வேணும்னு கத்துறாரு. அதுதான் அந்த பாட்டெல்லாம். ஒவ்வொரு பாட்டிலையும் அவர் என்ன சொல்கிறாரு, என்னுடைய அனுபவம் போயிட்டே, அனுபவம் போனதுக்கு காரணம் இந்த உடம்பு தான், இது அழிஞ்சு போயிட்டா தேவலாங்கன்னு சொல்கிறாரு. அப்போது அனுபவத்தை திரும்ப பெற வேண்டும் என்று அவர் இந்த திருவாசகத்தை இப்படி தன்னுடைய அனுபவத்தை எல்லாம் சொல்லுவதற்காக இவர் சில காலம் இந்த மண்ணுலகத்தில் இருக்க வேண்டும் என்று சிவபெருமான் தீர்மானித்தார். அதனால தான் அவரை மீட்டு எடுத்து கொண்டு வந்தார். ஏன்னா அதுக்குள்ளே ஆழ்ந்து போயிட்டால் அப்புறம் பேச்சு வராது, மௌனத்தில் நிலை பெற்று விடுவார்கள். இதுவும் மாணிக்கவாசகருக்கு தெரியும். அவரே ஒரு பாடல் அந்த இடத்துல சொல்கிறார், கோலம் மாறுதரு பொதுவினில் வருகன ஏழை என்னை எங்கொழி தருளி, நீ தில்லைக்கு வா, உனக்கு ஒரு காரியம் இருக்குது, அது வரலாம் கொஞ்சம் நாள் இரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம் சாமி. மற்றவங்களெல்லாம் அழைச்சிக்கிட்டு இவரை விட்டுட்டு போயிட்டார். அப்போ அவதும் தெரியும். இருந்தாலும் அந்த பேரானந்த பெருநிலை என்னை விட்டு போச்சே போச்சே போச்சேன்னு அவர் அலறார். பொலிகின்ற நின்றால் புகுத பெற்றும் அப்பேற்பட்ட மகா சமாதி நிலை சிவமாம் தன்மையை எய்த பெற்றும் பிறகு நான் எங்கே வந்துட்டேன், உடல் ஞாபகத்துக்கு வந்துட்டேன். யார் இந்த உடல் ஞாபகத்துக்கு கொண்டு வந்ததுன்னா சிவபெருமான் தான் கொண்டு வந்தார். அதை இவருடைய மனசு ஒப்ப மாட்டேங்குது. ஏன்றால் அனுபவித்த ஆனந்தம் அவ்வளோ பெருசு. ஆக்கையை போக்க பெற்று நான் என்ன பண்ணேன், அவ்வளோ பெரிய அனுபவத்தை அடைந்திருந்தும் கூட இந்த ஊனடைந்த பிறவியை அதை தொடர்ந்து வைத்து கொள்ளாமல் அதை வீணாக்கி விட்டேன். அதுக்கு என்னுடைய வினை தான் காரணம், என்னுடைய தீவினை தான் காரணம் அப்படின்னு சொல்கிறார் அவர். இந்த உடம்பினுடைய பயன், உடம்பு எடுத்ததனுடைய பயன் என்ன அப்படின்னு சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்தில் சொல்கிறாரு, ஊனடைந்த உடம்பின் பிறவியே தானடைந்த உறுதியை சாருமால். இந்த ஊனடைந்த பிறவியினுடைய இலட்சியம் என்னவாக இருக்குன்னாக்கா, சிவபெருமானுடைய திருவடியிலே ஆனந்தமடைதல், தேனடைந்த மலர்பொழில் தில்லையுள் மானடம் செய் வரதர் போற்றால் தொழ. தில்லையிலே எப்பொழுதும் நடனமாடிக்கொண்டிருக்கின்ற நடராஜ பெருமானுக்கானே அவனுடைய திருவடியிலே தொழுவதற்காகத்தான் இந்த ஊனடைந்த பிறவி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இல்லாமல் வாழுகின்ற வாழ்க்கை இந்த ஆக்கையை போக்க பெற்று, ஆகைய அதுக்கு பயன்படுத்தாமல் வீணாக இந்த ஆக்கையை வீடு பேர் அடைவதற்கு பயன்படுத்தாமல் வீணாக்கி இந்த வாழ்க்கையை வீணாக்கி மெலிகின்ற, அதனால் அந்த ஏக்கத்தினால் நான் மெலிந்து போகிறேன், வருந்துகிறேன். மெலிதல்னா வருந்துகிறேன். வருந்துகின்ற என்னை கைவிட்டு விடாதே. ஏனென்றால் ஒரு முறை எனக்கு அனுபவம் கிடைச்சது. அந்த அனுபவத்திலிருந்து சாமி விலகி வச்சதா சொல்ல, என்னுடைய வினையினாலே நான் விலகிவிட்டேன். இப்பொழுது அந்த அனுபவம் எனக்கு இல்லை, அதனாலே நான் வருந்துகிறேன். அப்படி வருந்துகின்ற என்னை கைவிட்டு விடாதே, மீண்டும் அந்த பேரானந்த பெருவாழ்வை எனக்கு தந்தருள்வாயாக. என்னை கைவிட்டு விடுவாயா? அப்படி கைவிட்டு விடக்கூடாது. எனக்கு வீட்டு இன்பம் மறுபடியும் உன்னுடைய திருவடி இன்பம் வர வேண்டும் என்று இந்த பாடலிலே சொல்லுகிறார். இந்த பாடலில் பிரபஞ்ச வைராக்கியம், ஆக்கையை போக்க பெற்றும் மெலிகின்றேன் அப்படின்னு, ஆக்கையை வீணாக கழித்து நான் வருந்துகிறேன் அப்படின்னு சொல்கிறதுனால இந்த வாழ்க்கையை பயனுள்ளதாக்க வேண்டும் என்று இந்த உலகம் பற்று தான் இதற்கெல்லாம் காரணம். ஆக்கையை வீணாக பயன்படுத்துவதற்கு காரணம் என்னுடைய வினை காரணம். ஆகவே இதிலிருந்து இந்த உலக வாழ்வை பற்றிலிருந்து நான் விடுபட வேண்டும் என்று சொல்வதனால பிரபஞ்ச வைராக்கியம், பிரபஞ்சத்து மேல் பற்றில்லாமல் இருத்தல் என்ற கருத்து இந்த பாடலில் தெளிவாக விளக்கப்படுவதை நாம் பார்க்கலாம். பாட்டை மறுபடியும் ஒரு தடவை பார்க்கலாம். பொலிகின்ற நின்றாள் புகுத பெற்று ஆக்கையை போக்க பெற்று மெலிகின்ற என்னை விடுதி கண்டாய். அழி தேர் விளரி ஒலி நின்ற பூம்பொழில் உத்தரகோசம் அங்கைக்கு அரசே வலி நின்ற தின்சிலையால் எரித்தாய் புறம் மாறுபட்டே. திருச்சிற்றம்பலம்.